இப்போ எல்லா கம்பெனிஸுமே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் எப்படி சின்னதாக்கணும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்பாக பெசல்ஸை சின்னதாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள நிறைய இம்ப்ளிமெண்டேஷனில் எது பெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், என்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு நாள் எங்கள் கையில் மீமெக்ஸ் 2S ஃபோன் கிடச்சிது. ஸோ அந்த பாயிண்டில் அதை மற்ற ஃபோன்ஸோடு நாங்கள் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு இருந்தோம். சின்ன கம்பேரிசன் வீடியோஸ் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டதுனால. ஸோ அப்போது நாங்கள் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, எல்லா பிராண்ட்ஸுமே இப்போ அந்த பெசல்ஸை ரொம்பவே சுருக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த பெசல்ஸை சுருக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டான மெத்தடாலஜி எல்லோரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் iPhone 10லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ நான் iPhone 10 யூஸ் பண்ணல. எனக்கு அந்த நாட்ச் பெருசாக டிஸ்டர்பன்ஸாக இல்லை. எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்ல மாட்டேன், அதே நேரத்தில் ரொம்ப கடுப்பாக இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, அது ஒரு தேவைப்பட்ட விஷயம் தான். டெக்னாலஜி இன்றைக்கி தேதிக்கு அந்த லைட் ஆம்பியன் லைட் சென்சர்ஸோ இல்லை அந்த கேமரா வியூ டிஸ்பிளே கீழே கொடுக்குற அளவுக்கு டெவலப் ஆகலை. ஸோ அப்படிங்கிற நாட்ச் வேறு வழி இல்லாமல் கொடுத்து தான் ஆகணும். சில நேரம் ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காக இருந்துச்சு நான் யூஸ் பண்ணல. எஸ்பெஷலி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கல, சைடில் அது ரேப் ஆகலை, ஓரளவுக்கு கடுப்பாக இருந்துச்சு. பட் நார்மல் டே டு டே யூசேஜில் யூசர் இன்டர்ஃபேஸோடு அது ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் சில ஆப்ஸ் நல்லாவே அந்த நாட்சை வந்து அவங்க டிசைனுக்குள்ளே நல்லா இன்டெகிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது மீமெக்ஸ் 2S. ஸோ இதில் டாப் சைட்ஸ் ரெண்டுத்துலேயுமே ரொம்ப மினிமலான பெசல்ஸ், ஆனால் பாட்டமில் ஒரு திக்கான சென் கொடுக்குறாங்க. ஸோ பர்சனலாக எனக்கு இந்த சென் இருக்கிறது பெரிய நெகட்டிவாக தெரியல. ஏன்னா இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ஃபோட்டோ எடுக்கலையோ, ஃபோனை பிடிக்கலையோ, இல்லை இந்த மாதிரி தம்ப்நெயிலுக்கு போஸ்ட் பண்ணலையோ அந்த பெசல்ஸ் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஒரு ப்ராப்ளம் இங்கே என்னென்னா, டாப்பில் பெசல்ஸ் இல்லைங்கிறதுனால அந்த கேமராவை எங்கேயாவது ரீலோகேட் பண்ண வேண்டியிருக்கு பிராண்ட். ஸோ Xiaomi இந்த இடத்துல அந்த கேமராவை பாட்டம் ரைட்டில் கொடுத்தாங்க. ஸோ அப்படி டைரெக்டாக நார்மலாக கேமரா வச்சு செல்ஃபீஸ் எடுக்கையில் கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி வியர்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு Xiaomi கொடுத்த சொல்யூஷன் ஃபோனை தலைகீழ திருப்பிட்டு செல்ஃபீஸ் எடுக்கிறதுங்கிறது. அதுவும் ரொம்ப ஒரு நல்ல சொல்யூஷன்னு சொல்ல முடியாது. ஃபேஸ் அன்லாக் மாதிரி ஃபீச்சர்ஸ்க்கு இதில் ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா ஃபோனை திருப்பி எடுத்தா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். எங்கள் கையில் வந்த மீமெக்ஸ் 2S ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் யூனிட்டுங்கிறதுனால அதில் ஃபேஸ் அன்லாக் இல்லை. Redmi Note 5 Proவில் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, தலைகீழ வச்சாலும் ஃபேஸ் அன்லாக்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எனிவே, இப்போது சில டிவைசஸில் வந்து எல்லாத்துலேயுமே இது வரைக்கும் நம்ம பார்த்த 2 கேஸ்லேருந்துமே வேர்ஸ்டான விஷயங்களை எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ Huawei P20 இல்லை Zenfone 5 Asusலேருந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சின்னம் கொடுக்குறாங்க, மேலே ஒரு நாட்சும் கொடுக்குறாங்க. iPhone 10லையாவது கொஞ்சம் புரிஞ்சிக்க முடிஞ்சது. மேலே நாட்ச் கொடுத்துருக்காங்க, பட் கீழே வந்து எந்த சின்னமே கிடையாது, ஃபுல்லாகவே டிஸ்பிளே தான் கொடுத்தாங்க. பட் இங்கே வந்துட்டு மேலே நாட்சும் கொடுத்து கீழே ஒரு பாட்டம் பெசலும் கொடுக்கல. அந்த டிசைன் லாங்குவேஜ் ரொம்ப பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் Huaweiக்காவது அவங்க கொடுத்த ரீசன் ஓரளவுக்கு அக்செப்டபுளாக இருந்துச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை நாங்கள் பின்னாடி கொடுக்க வேணாங்கிறதுக்காக தான் கீழே பெசல் கொடுத்துருக்கோன்ட்டு. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேன்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா வேலைக்காகாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்தாங்க ஒரு போல், நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஓகே, இந்த பாயிண்டில் தான் ஜென்ரலாக சரி ஃபைன், இன்றைக்கி தேதிக்கு இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் இருக்குது, நம்ம ஃப்யூச்சருக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கலாம். பட் ஒரு கம்பெனி ஏற்கனவே அந்த ஃப்யூச்சரை நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எஸ், நான் பேசிகிட்டு இருக்கிறது Vivo Apex ஃபோன் பற்றி. இது ஒரு கான்செப்ட் ஃபோன். MWCயில் Vivo இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, காமிச்சாங்க. ஸோ இதில் வந்து ஃபுல் பெசல்லெஸ் டிஸ்பிளே, ஃப்ரண்ட் ஃபுல்லுமே வெறும் டிஸ்பிளே தான், நாட்சும் கிடையாது, கீழே ஒரு பெசலும் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டிஸ்பிளே கடியில் இருக்குது, ப்ராக்சிமிட்டி சென்சரும் டிஸ்பிளே கடியில், ஃபுல் ஃப்ரண்ட்டுமே வந்துட்டு இயர் பீஸ். ஸோ இது நம்ம ஏற்கனவே மீமிக்ஸில் பார்த்துருந்தோம். கேன்டிலிவர் பீசோ எலக்ட்ரிக் அக்கூஸ்டிக் சென்சர் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆம்பியன்ட் லைட் சென்சர் ஸ்க்ரீனோட எட்ஜில் இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா இது நல்லா இருந்துச்சு அவங்க பண்ணது. உள்ளே அப்படியே டாப்லேருந்து பாப் அண்ட் பாப் அவுட் ஆகிற மாதிரி. ஸோ ப்ராபப்ளி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு சான்சஸ் அதிகம். இப்போ Vivo Apex ஒன் ஆஃப் அ கைண்ட் ஃபோனாக இருந்தாலும், எஸ் கான்செப்ட் ஃபோனுங்கிறதையும் தாண்டி நம்ம பார்த்தா கூட ஒரு சில காம்ப்ரமைசஸ் இதில் இருக்க சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோன் இருக்கல, மூவிங் மெக்கானிசமோட இந்த செல்ஃபி கேமரா, மோட்டரைஸ் செல்ஃபி கேமராலாம் இருக்கையில் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃபோனுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷனில் ஃப்ரண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் கிடையாது. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா மேபி S9 ப்ளஸில் சாம்சங் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு ஒரு பிடிச்ச சொல்யூஷனாக இருக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் டாப் பாட்டம் 2 பெசல்ஸுமே ரொம்ப தென் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க, டியூவல் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி டிஸ்பிளேங்கிறதுனால சைடு நல்லா கர்வ் ஆகி அந்த மெட்டல்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இந்த ஃபோன்ஸில். ஸோ இது சாம்சங்கோட டிசைன் லாங்குவேஜ். ஸோ பேசிக்காக இதெல்லாம் தான் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக எப்படி பெசல் ஷ்ரிங்க் பண்ணணுன்னு பிராண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களோட ஃபேவரட் பெசல்லெஸ் டிஸ்பிளே என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் அவங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் C4A Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4A Tech தமிழ். Have a nice day. Bye.